ஆமாம்மா. ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாள் ஆயிற்று அப்படிதானே, நம்ம வீடியோ போட்டு ஒரு 4-5 நாள் ஆயிற்று. 4-5 நாள் அப்படிங்கிறதே ரொம்ப பயங்கரமாக ரொம்ப டேஸ் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன? அரையாண்டு தேர்வு பரீட்சை அப்படிதானே நண்பர்களே. உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து எழுதியிருக்கலாம். ஸோ வந்து லாஸ்ட்டு 4 நாளாக தான் நம்மளுக்கு ஒரு டஃப்பு. வெள்ளி சனி அப்புறம் வந்து இன்றைக்கி தான் நம்ம எக்ஸாம், ஞாயிற்றுக்கிழமை லீவு, வியாழக்கிழமை மத்தியானம் நம்மளுக்கு ஆரம்பித்த கோச்சிங் வந்து 2 நாளாக பயங்கரமான கோச்சிங். சரியா, பயங்கரமான கோச்சிங். பட் அந்த கோச்சிங்க்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு. அதாவது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து 53 பேர், இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து 27 பேர், சரியா எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பாஸ் மட்டும் இல்லை, பாஸுங்கிறது வந்து நார்மலாக படிக்கிற பிள்ளைங்க ஈஸியாக வந்து ஆயிடலாம். ஆனால் ஒவ்வொரு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நிறைய பல்வேறு தரப்பட்ட வகையில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே வந்து சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் நிறைய பேர் பேசுகிறீங்க, இதெல்லாம் பெரிய டாப்பிக்காகவே பேசலாம். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க ஸ்கூலில் படித்த பிள்ளைங்கள வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசிக்க தெரியலை எழுத தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை நிராகரித்து டிசி கொடுத்து அனுப்பும்போது அவங்கள வந்து அன்புடன் வரவேற்க, எப்போதும் வரவேற்கிறது அரசு பள்ளி தான். எப்படியாவது நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு, அதாவது கொஞ்சமாவது ரீட் பண்ண தெரிகிற அளவுக்காவது வச்சா கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஸ்லோ லேர்னர் செக்ஷன்ஸு, வாசிக்கக்கூடிய இது அப்படின்னு நிறைய அதுக்கு தனியாக இது பண்ணி எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லாவே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் வாசிக்கவே தெரியலை அறவே அப்படின்னா அவங்கள வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நிறைய வழிகளில் வந்து அவங்கள முன்னேற்றி கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் ஒரு 4-5 நேரம் அப்படி கீழே நிலையில் இருந்த பிள்ளைங்க கூட இந்த தடவை வந்து ஒரு நல்ல இந்த கோச்சிங்கில் வந்து நல்ல இன்வால்மெண்ட்டோட, ஏன்னா இன்னும் 2-3 மாதம் தான் இருந்து அப்படி இருக்கிற ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு பாஸ்ன்ட்டு இல்லாமல் 50 மார்க்குக்கு கிட்ட 48, 43 அப்படின்னு வந்து அந்த ரொம்ப இதாக இருக்கிற பிள்ளைங்க எடுத்துருக்காங்களோ அதே எனக்கு சந்தோஷம். அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைய வந்து நம்ம சொல்லுவோம், இப்போ 100 மார்க்லாம் எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம். 60-70 மார்க் எடுக்கிற பிள்ளை வந்து 100 மார்க் எடுக்க வைக்கிறது என்ன ஈஸியாக அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த கீழே உள்ள பிள்ளைங்களை வந்து நம்ம பாஸ் பண்ண வைக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு அதுவுமே 100 மார்க் எடுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு மேலான சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த பிள்ளையும் நம்ம கிளாஸில் ஃபெயில் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த அரையாண்டு தேர்வுலையுமே வந்து நிறைய பிள்ளைங்க 90க்கு மேலே நல்லா எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி இந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டுமா படிங்க அப்படின்னு சொன்ன எல்லா கொஸ்டின்ஸும் வந்துருந்துச்சு. அதுமாதிரி ஃபாலோ பண்ணி நல்லாவே எழுதியிருக்காங்க. நான் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ரிவிஷன்லலாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிப்ஸ் வந்து சொல்கிறேன், சரியா? எப்படி வந்து எந்தெந்த இதில் பிரித்து படித்தா எத்தனை மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற டிப்ஸு நான் எப்படி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணுவேனோ அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வருஷம் சொல்கிறேன்ட்டு அப்படியே தான் போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இப்போ அதான் சொல்ல வந்தேன், அந்த பயங்கரமான கோச்சிங்கில் வெளியே இருந்து தடுமம் காய்ச்சல் வர்ற வழியிலலாம் ஒரு தூரல் மலை இருக்கிற கொஞ்சம் ஏரியா, நான் ஸ்கூல் வந்து இருந்து நல்லா தடுமை பிடிச்சி சளியெல்லாம் பிடிச்சி காய்ச்சல் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஒரு டே முடிஞ்சு பேப்பரும் திருத்தி நேற்று தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து என் பிள்ளைகளுக்கு நான் பேப்பர்லாம் திருத்தி கொடுத்துட்டேன். அப்போல்லாம் லீவில் ஃப்ரீயாக இருக்கலாம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. அதனால் செலிப்ரேட் செய்கிற விதமாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இனிப்பான ஒரு கேசரி வந்து செய்யலாம் அப்படின்ட்டு, சரியா?
அதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் ஆசிரியர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு மறக்க முடியாத டீச்சர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த டீச்சரை வந்து நான் ரோல் மாடலாக எடுத்தேன், இன்றைக்கி வந்து நான் லைஃப்பில் சக்ஸஸ், மேபி ஒரு ஃபேமிலி இதெல்லாம் இருக்கிறதுமே வந்து சக்ஸஸ் தான், அதுக்குன்னு வேலை பார்த்தா தான் சக்ஸஸ் இல்லை, இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களுடைய டீச்சிங்ஸு இதெல்லாம் வந்து நான் இப்போ மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று, எந்த சூழ்நிலையிலையுமே வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நிறைய இதில் சொல்லுவாங்க, அது உண்மை தான். அதாவது தன்னோட பொறாமை, அதாவது நிறைய ஃபீல்டில் வந்து போட்டி பொறாமைகள் இருக்கும். ஆனால் இந்த டீச்சிங் ஃபீல்டில் மட்டும்தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து டாக்டராக இருக்கான், இன்ஜினியராக இருக்கான், பிஸ்னஸ் மேனாக இருக்கான், இல்லை ஒரு தொழிலில் இருக்கான் அப்படின்ட்டு என்ன வேலை செஞ்சாலும் அதை பெருமையாக வந்து சொல்கிற ஒரே இது வந்து யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா நம்ம டீச்சர்ஸையே வந்து இந்த பெருமை வந்து சாரும். என்னடா படுத்துட்டேனேன்னு சொல்லி பார்க்கிங்களா, உட்காந்தே இருக்க முடியல, இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொறாமைப்படாத ஒரு ஜீவன் உங்களை மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து உறுதுணையாக இருந்து உங்களை வந்து எந்த தூரம் வரைக்கும் ஏற்றிவிட வந்து அவங்களுக்கு திராணி இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்காக வந்து செலவிடக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் வந்து எல்லா நிலையிலும் தான், ப்ரைமரியிலேருந்து மிடில்லேருந்து ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி, அப்புறம் காலேஜ், அப்புறம் நீங்கள் என்னென்ன படிக்கீங்களோ எல்லாருமே வந்து உங்களுடைய அந்த ஒரு நீங்கள் வந்து எந்த ஒரு நிலைமைக்கு போனாலும் அதுக்கு வந்து ஒரு காரணம் அவர்கள் தான். சரியா? ஸோ அதை சிறப்பிக்கும் விதமாகவும் இன்னும் நிறைய குட் நியூஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கின்றேன். ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறது முன்னிலையில் கேசரி வந்து நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். கல்யாண வீட்டு கேசரி தோற்றுரும். இப்போ நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து கேசரிலாம் வந்து கிண்டி பழகியிருப்பீங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உண்மையாக சொல்லணும். சரியா? இப்போ வந்து கேசரி கிண்டும் போது வந்து அந்த அது என்னது சொல்கிறது, அது பேர் என்னது, ரவா உப்புமா மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கட்டியாக அந்த பதம் இல்லாமல் வந்து நம்ம சம்டைம்ஸ் ஆரம்பத்தில் செய்யும் போது நம்ம செஞ்சுருவோம், அப்படி தானே? அதாவது நிறைய தவறுகள் நடந்து கடைசியில் வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான இது வந்து வரும். இந்த மாதிரி நானுமே கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆயிருக்கு. நிறைய டைம் கேசரி வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இன்றைக்கி நான் பண்ணின மாதிரி வந்து ஒரு கரெக்டான கல்யாணம், ஐயோ அவ்வளோ அழகாக விழு 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 செம்மை அந்த எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா கல்யாணம், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கேசரி. அதுக்கு வந்து எல்லாமே அந்த பக்குவம் தான் வந்து காரணம். பார்த்துக்கோங்க, அந்த பக்குவத்தின் அடிப்படையில் செம்மையாக வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் அளவு எல்லாமே சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து வருது பார்த்தீங்களா, டிசம்பர், கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கப்புறம் நியூ இயர் எல்லாமே வருது. இடையிலையும் நம்ம என்னன்னாலும் பர்த்டே இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரதியம்மாவை செஞ்சு காட்டுற இந்த கேசரியோடு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். நானும் ஒரு சிறந்த குக் அப்படின்னு வந்து உணர்ந்த தருணம் இதுதான். ஸோ கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வரீங்களா? வாங்க 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 நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அம்மா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய கடாயில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரியா? எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து அது கூட நிறைய நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? கொஞ்சங்கான நெய், அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அதுக்கப்புறம் ஏலக்காய் இருக்கு இல்லையா, இது இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து வறுத்துக்கிடணும். சரியா? நல்லா சூப்பராக வறுந்து பொரிஞ்ச உடனே அதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, ஆயில் ப்ளஸ் நெய் கொஞ்சம் கலந்துருக்கோம் இல்லையா, அதில் நம்ம தேவையான அளவு ரவை எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அந்த ரவையை வந்து அதில் வந்து நீங்கள் போடணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பு நிறைய 1/4 கிலோ ரவை வாங்கினா அதில் ஒரு 25 கிராமுக்கான எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுத்துகிட்டு மீதி அது வந்து ஒரு பெரிய கப்பு நிறையா வந்துச்சு. ஸோ அந்த கப்பு நிறையா ரவையை எடுத்து அந்த ரவையை வந்து நீங்கள் இந்த ஆயிலில் போட்டு அந்த ஆயிலே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரவையை நல்லா ஃப்ரை பண்ணணும். ரவை வந்து நம்மளுக்கு நல்லா வந்து வெந்திருக்கணும். அப்போனா தான் அந்த உப்புமா மாதிரி இல்லாமல் நல்லா அந்த கேசரிக்குள்ளே அந்த அழகான அந்த பதம் வந்து வருது. பார்த்துக்கோங்க நண்பர்களே, அதையே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்களா அந்த எண்ணெயும் அந்த நெய்யும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு அந்த இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். சரியா? பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு. நல்லா செம்மையாக வந்துடும் பார்த்துக்கோங்க. அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். சரியா? இப்போ வந்து டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, 1 கப் ரவை எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ரவையை வந்து வேக விடுறதுக்கு 3 கப் அளவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் இனிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னா 2 பங்கு. சரியா? அப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுலேருந்து 3 பங்கு வாட்டர், 2 பங்கு சுகர். சரியா? இதுதான் இதனுடைய பெர்ஃபெக்டான அளவு. இப்போ நான் இது நிறைய என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரவை எடுத்திருக்கேன். அப்போது 1 கப் நம்ம ரவை எடுத்திருக்கோம். அப்போ எத்தனை கப் தண்ணி ஊற்றணும்? 3 கப் தண்ணி ஊற்றணும். சரியா? இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதை நல்லா வறுத்து முடிச்சுட்டு
3 கப் தண்ணியை வந்து நீங்கள் அதில் வந்து ஊற்றுங்க. சரியா? ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கரண்டியை வந்து எடுக்கவே கூடாது. நல்லா அப்படின்னா தான் அந்த கட்டி மாதிரி இல்லாமல் நல்லா பேஸ்டான பதத்துக்கு வரும். சரியா? ஸோ அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி அப்படியே வந்துடும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு செய்யும் போது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சேன். இன்னொன்று வந்து நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது மனசில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் லவ்வோடு சமைங்க, சாப்பாடு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப லவ்வோடு சமைச்சேன். இப்போ வந்து நல்லா அந்த பாருங்கள், நல்லா குழு 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 குழுக்குன்னு ரவை வந்து நல்லா வெந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்து வந்துட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? ஆமாம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ண போகிறோம். 3 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா ரவையை வேக வச்சாச்சு. இப்போ 2 பங்கு இதே மாதிரி தான். 1/4 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சீனி வாங்கினேன். 1/2 கிலோவில் வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் சீனி எடுத்துருங்க. அதுவும் ஒரு அளவு தான், நான் அப்படியே வைப்பேன். இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து அளவு பண்ணி 2 கப்பு வந்து சர்க்கரை வந்து நான் போட்டேன். சரியா? இப்போ சர்க்கரையில் வந்து என்ன செய்யும், அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து அதில் அப்படியே உருகும். பார்த்தீங்களா? அந்த உருகி அந்த ரவையும் அந்த சர்க்கரையும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி அது ரெண்டும் சேர்கிற அளவுக்கு நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க, கிளறிக்கிட்டே வாங்க. நான் இவ்வளோ நேரம் ஆகி ஒரு நேரம் கூட நான் வந்து கையை வந்து எடுத்துட்டு இது பண்ணி ரெஸ்ட்டே எடுக்கலை. அப்படியே வந்து நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இதான் பார்த்தீங்களா? பாருங்கள், அப்படியே அந்த சுகர் வந்து மெல்ட் ஆன உடனே அப்படியே நம்மளுக்கு அந்த குழு குழு குழுன்னு ஒரு பதம் வருது பார்த்தீங்களா? இது வந்து மைனஸாக ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரவையை வந்து வறுக்காமல் நிறைய பேர் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் வந்து சரியான அளவில் வைக்காததுனால அது கட்டி மாதிரி, சோறு மாதிரி, இந்த மாதிரியான நிறைய ஒரு இதுக்கு வந்து வந்துடுது. இப்போ பாருங்கள், நம்ம கிண்டிக்கிட்டே இருந்துமே அதில் சில கட்டி விழுது. ஆனால் ஒரு கட்டி கூட உள்ள நண்பர்களே, நல்லா அப்படியே அந்த வந்ததையுமே நான் நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தேன். சூப்பராக. இப்போ 1/4 கிலோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ஆளே போதும். பட் நிறைய கிண்டுனா இன்னொருத்தங்க ஹெல்ப் தேவை. சரி, இப்போ வந்து இந்த கிண்டின பதம் வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த நெய், நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து அதுக்குள்ளே போட்டுக்கிட்டேன். திருப்பி அதை நல்லா நீங்கள் அப்படியே பிளெண்ட் பண்ணி நல்லா கலக்கணும் நெய்யை வந்து போட்டோன்னே. இன்னொன்று, கேசரிக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் சுவை கொடுப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெய் தான் நண்பர்களே. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எண்ணெய் வந்து எதுக்கு வருத்தோம் அப்படின்னா, அதில் நம்ம வந்து ரவையும் வந்து வறுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நிறைய வந்து ஆயில் ஊற்றணும். இப்போ நல்லா நெய்யை ஊற்றி அதில் நல்லா வந்து என்ன பண்ணியாச்சு, நல்லா அப்படியே கலக்கியாச்சு. ரவை வந்து சூப்பரான ஒரு பதத்தில் வந்துட்டு, இப்போ வந்து நீங்கள் வந்து ஓரத்தில் வந்து நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே நான் வச்சுருக்கோம். எல்லா பருப்பையும் வறுத்து வச்சுருக்கோமா? இப்போ கேசரிக்கு வந்து கலர் கொடுக்குறது எல்லோ கலர் ப்ளஸ் ஆரஞ்சு கலர், 2 கலர் வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்ததில் எல்லோ கலர் தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆரஞ்சு கலரை விட. ஸோ எல்லோ கலரில் ஒரு சின்ன சிட்டிகை போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. அதை வந்து எப்படி போடணும் அப்படின்னா, டைரெக்டாகவே அதில் வந்து நீங்கள் தூள் மாதிரி வந்து கலக்கக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் வெந்நி, சரியா? வெந்நி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதை நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த கேசரியில் வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா? அப்படியே செம்மையாக இருந்தால் அந்த ஊற்றப்பெல்லாம் மணல் மணலாக நெய் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் ஆடில் ஒரு இதில் பார்த்துருக்கீங்க, மணல் மணலாக நெய் அப்படின்னு. அந்த மாதிரி அப்படியே செம்மையாக அப்படியே விழும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தேவையான அளவு நெய்யை என்ன செய்யுங்க, அதில் விடுங்க. நல்லா தாராளமாக வந்து ஒரு 1/4 கிலோ கிண்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 நெய் 150 நெய் தாராளமாக விடலாம். சூப்பராக இருக்கும் கேசரி. நெய் வந்து நம்ம வந்து கெட்ட ஆயில்களை விட நெய் வந்து ரொம்ப சிறந்தது தான், கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்கள், உள்ளே போட வேண்டும். போட்டு அதை வந்து கிண்டிட்டோம்னா சூப்பரான சுவையான அழகான அருமையான கேசரி ரெடி. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நான் சொன்னதுக்காக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? பாப்பாவும் 2-3 தடவை அள்ளி வச்சு சாப்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இது செகண்ட் டைம் நண்பர்களே. நான் வீடியோ எடுக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு நண்பர்களே. பார்த்தீங்களா, இது நான் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சேன். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த இது எப்படி சாஃப்டாக அந்த நசுக்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த கேசரியோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு பார்த்துக்கங்க. செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படி தொடும்போதே நம்ம கையில் அப்படி ஒட்டாது, அதில் உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கையில் ஒட்டாது. இதுதான் வந்து பக்குவம். ரொம்ப சூப்பராக வந்துச்சு நண்பர்களே. எனக்கே ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறதுலையும் சிறந்த குக் ஆகிட்டோண்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சு அப்படியே இந்த அல்வாவெல்லாம் வந்து நம்ம வாயில் போட்டோம் அப்படின்னா அப்படியே வழுக்காமல் அப்படியே உள்ள பிளக் அப்படின்னு உள்ள போகும், நாக்கில் ஒட்டாமல். அந்த மாதிரி செம்மையாக வந்து போச்சு. உங்களுக்கும் வந்து இந்த அல்வாவை வந்து உங்களுக்கு தர முடியாட்டாலும் அதிகமாக வந்து உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்.
ஆல்ரெடி சுகர் வேறு இருக்குது, இருந்தாலும் சரி அப்பப்போ எப்போமா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான் மாத்திரையும் போட்டுட்டு. சரி சாப்பிட்டுட்டேன். ஃபங்க்ஷன்ஸுக்கு நிறைய வீடியோ பார்க்கலாம் வாங்க.